இந்த கோயில் வந்து கேரளா தமிழ்நாடு எல்லைக்கு பகுதியாக இருக்குது. இங்கே தூக்க திருவிழாங்கிறது தமிழ் வருட பங்குனி மாதந்தோறும் நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டுகளும் நடைபெறும். அதுதான் இங்குள்ள தனி சிறப்பு. இந்த கோயிலோட தாய் கோயில் வந்து பக்கத்தில் இருக்குது. அந்த கோயில் வந்து 500 ஆண்டுகள் வந்து பழமையானது. திருவிழா நடத்துவதற்காக இந்த பகுதியில் உள்ள கோயிலுக்கு வந்துடுவாங்க. தாய் கோயிலில் வந்து போதிய இடவசதி இல்லாததுனால தான் தூக்க நேர்ச்சியை இந்த பகுதியில் வச்சு நடத்துகிறாங்க. இங்கே வந்து 10 நாட்கள் வந்து திருவிழா நடைபெறும். தூக்க நேர்ச்சைக்காரர்கள் வந்து 4வது நாள்ல இருந்து விரதம் கடைபிடிக்கணும். அவங்க வந்து கோயிலில் கொடுக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிடணும். வெளியே எங்கேயும் போகக்கூடாது. கோயிலே தங்கி இவங்க வந்து விரதம் எடுத்து தூக்கம் நடத்துவாங்க. கோயிலில் வந்து பரணயற்றுங்கிற ஒரு நிகழ்ச்சி உண்டு. அது வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இந்த கோயிலில் உள்ள பூஜைகள் எல்லாம் கேரளா கலாச்சாரத்தில் தான் இருக்கும். பழைய காலத்தில் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்டு இருந்ததால் தான் இங்கே வந்து கேரளா பாரம்பரியத்திலேயே இங்கே உள்ள பூஜைகள் நடைபெறுது.